அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்த்திங்கன்னா முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு உயிரினனா அது காகத்தாங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களின் வடிவமாக தான் நம்ம இதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளும் சரியாகணும்னா இந்த காகத்திற்கு தினந்தோறும் சாதம் வைத்தாலே பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்னு சொல்லுவாங்க. காகத்திற்கு நீங்கள் எந்த நேரத்தில் சாப்பாடு வச்சா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். மேலும் பார்த்தீங்கன்னா காகம் காட்டக்கூடிய சில அறிகுறிகளும் காகம் நமக்கு சொல்லக்கூடிய பலன்களும் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக நாம் பார்த்திங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் படையல் வைத்து வழிபடுறோம். நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டிருப்போம். அப்போது காகம் நம்முடைய தலையில் தட்டும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு நெருடராக இருக்கும். அதே போல் சிலரது தலைமையில் காகம் பறந்து வந்து ஏச்சமிடும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது ஆபத்து வருமானு நம்ம போகக்கூடிய காரியமும் தடையாகுமான்னு யோசிப்போம். சகுனம் சொல்லக்கூடிய சில சிறப்பான பலன்களை தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நற்காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சகுனம் பார்த்து தான் பழகியிருக்காங்க. நம் நாட்டில் இன்றைக்குமே சகுனம் பார்த்து பல காரியங்களும் செய்கிறவங்க இருப்பீங்க. பூனை குறுக்கே போனால் சகுனம் தடையாக நினைப்பவங்க இருப்பீங்க. அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்சாங்க சாஸ்திரம் படி அதன்படி பல காரியங்களை முடிவு எடுக்கக்கூடிய நபரும் இருப்பீங்க. கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நபரும் இன்னைக்கும் இருக்கீங்க. பயணம் செய்யும்போது நிறைகுடம் கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்தால் நல்லது நடக்கணும்னு நம்புவீங்க. துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தாலும் நாம் போகக்கூடிய காரியம் வெற்றின்னு நம்புவீங்க. அதே போல் தாங்க நம்முடைய உறவினர்களை போலவே நம்மோடு இருக்கக்கூடிய காகம் சில சகுனங்களே நமக்கு சொல்லிட்டு தான் இருக்குது. வராமிகாரில் பார்த்திங்கன்னா காக்கையை பற்றி பல குறிப்புகளை எழுதி வச்சுருக்காங்க. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விவசாயம், அது மரங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு, கோவில் கட்டுவது, விக்கிரகம் வைப்பது, சகுன சாஸ்திரம்னு பல அதில் குறிப்பிட்டு தான் வச்சுருக்காங்க. பொதுவாகவே ஒரு மரத்தில் காக்கையினுடைய கூடு எந்த கிளையில் இருக்குதுன்னு வச்சு மலைக்கும் உள்ள தொடர்பு சொல்லுவாங்களாம். வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டினா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா. அதுவே பட்டுப்போன மரத்தில் கூடு கட்டினா பஞ்சமழிவு ஏற்படுன்னு சொல்லுவாங்க. மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டினா இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும். மேற்கு கிளையில கூடு கட்டுவது பார்த்திங்கன்னா காற்றாடி காலத்துக்கு இடையே மழை பெய்யணும் சொல்லுவாங்க. மரத்தின் உச்சியில் கூடு கட்டினா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்னு 4 மாதங்களும் மழை அதிகப்படி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து நடுவில் காரணம் இன்றி காக்கை கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பிடுச்சுன்னா பஞ்சம் வருன்னு சொல்லுவாங்க. ஊரே சுற்றி சுற்றி வந்தால் எதிரிகளின் முற்றுகை இடுவாங்கன்னே. மேலும் பார்த்திங்கன்னா தங்க நகை வருமா. காகா மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து பறித்து போனால் நீங்கள் தங்க நகையை இழப்பீங்க. அதே போல் மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒருவருடைய கூடை, செருப்பு, வண்டி, கருவிகள் பார்த்திங்கன்னா காக்கை தாக்கினா அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த நாளில் வெளியே செல்வது தவிர்த்து கொள்வதும் நல்லது. ஒருவருடைய குடை, செருப்பு, வண்டின்னு கருவிகளை காக்கை தாக்கினா அவருக்கு ஏதோ நெருடலான சூழ்நிலை கூட ஏற்படலாம். காகங்கள் மண்ணையோ தானியத்தையோ பூக்களையோ கொத்தி உங்கள் மீது போட்டுச்சா அது தன லாபத்தை ஏற்படுத்தும். பட்டம் பதவி கூட கிடைக்குமா. குடை, வண்டின்னு சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமோ உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல் களையங்கள் விலையுந்த பொருட்களை தூங்கி ஒன்றுச்சுன்னா பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதை உணர்த்துதுங்க. அதே போல் ஒரு காக்கை இல்லைன்னா
3 இல்லைன்னா 4 காக்கைகள் பார்த்திங்கன்னா பொரித்தா அமோக உணவு விளைச்சல் ஏற்படும். அதுவே பார்த்திங்கன்னா அதற்கு பதிலாக காக்கை ஒரு முட்டை இட்டாலோ முட்டையே இடாமல் இருந்தாலோ கூட்டில் இருந்து முட்டையே தள்ளி விட்டாலோ பார்த்திங்கன்னா நல்லதல்லன்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் பயணம் செல்லக்கூடிய நேரத்தில் காகம் வாகனம் குடை காலனி மீது எச்சமிட்டா பயணத்தின் போது உங்களுக்கு உணவுக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. அதே போல் நல்ல உணவு ருசியான உணவு கிடைக்குங்க. நடந்து செல்லும்போது சிலரது தலையில் காகம் தட்டும். அப்படி உங்களுடைய வாகனம் குடை காலனி இல்லைன்னா உங்கள் உடல் நிழலில் காகம் சிறகால தீண்டினா பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் பூஜை செய்வது போல காகம் பூக்களை கொண்டு மேலே தூவின அந்த பயணத்தில் பல விதமான தன லாபமும் ஏற்படுங்க. நீங்கள் பயணம் செல்லும்போது காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக சிவப்பு நிற பொருளும் தங்கம் வகையிலான லாபத்தையும், வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்ற பொருள் வஸ்திர லாபத்தையும் குறிக்குதுங்க. இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல கண்டா அந்தந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டுங்க. மேலும் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா காகத்திற்கு தெரியாமல் இந்த ஒரு தவறு செய்தால் தீராத கஷ்டமும் ஏற்படுங்க. பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன லாபத்தையும், இடமிருந்து வளம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தா பயணத்தை தவிர்த்து விடுவதும் நல்லது. ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டக்கூடிய காட்சி உங்கள் கண்களில் தென்பட்டா பயணம் இனிமையாக இருக்கும். ஆணும் பெண்ணுமாய் காகம் இருந்து கரைந்து கொண்டே இருந்தா பெண்கள் சேர்க்கை உண்டாகும். அதே போல பூக்கள் பழங்கள் இல்லைனா ரத்தின கற்களை ஒரு வீட்டின் காகம் இட அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குமா. அதுவே கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டுச்சா பெண் மகவு பிறக்குன்னு சொல்கிறாங்க. மணல் நெல் போன்ற தானிய வகைகளும் ஈரமான மண்ணும் பூக்களும் காய்களை கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்தந்த பொருள் வகையில் லாபமும் உண்டுங்க. வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மை என்று. இதே போல் சூரியனை பார்த்து காகம் கரைந்தா சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள்னே கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தா அரசாங்க ஆதரவு நண்பர்களுடைய சேர்க்கை தங்கத்தால் லாபம் உண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்த முடியும். அதே போல் பால் உள்ள மரங்கள் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டுன்னு சகுனமாக கூறுங்க. அதே போல் காகம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய திசையை பொறுத்து பலனும் உண்டு. தென்கிழக்கு திசையை நோக்கி கரைந்தா தங்கம் சேரும். தெற்கு உளுந்து கொள்ளு போன்ற தானியத்தில் லாபமும், இசையில் புலமையும் அசமையும், சங்கீத வித்வானின் நட்பு உண்டாகும். அதுவே தென்மேற்கு திசை பார்த்திங்கன்னா நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவை சேரும். அதே போல் மேற்கு திசையில் காகம் கத்துவது மாமிச உணவு மது வகைகள் நெல் முதலான தானியங்கள்லையும் முத்து பவளம் போன்ற கடலை விளையக்கூடிய பொருட்களும் உங்களை லாபம் கிடைக்குங்க. அதேவே வடமேற்கு திசையில் காகம் கரைவது ஆயுதங்கள் கொடியில் விளையுந்த பழங்கள் கிடைக்கக்கூடிய உலோகங்களால் லாபம் உண்டு. வடக்கு திசை பார்த்து கரைவது ஆடைகள் நல்ல உணவு ஆகியவை கிடைக்குங்க. வாகன சேர்க்கை உண்டு. நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தால் அமாவாசை போன்ற நாட்களில் உணவு வைக்கும்போது அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு எச்சில் படாத உணவை தான் வைக்கணும். அதே போல் காகம் கரைந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் உங்கள் எச்சு கைகளாலே காகத்தை சாதம் வைக்காதீங்க. பழைய மீதமான உணவை எப்போதும் காகத்திற்கு சாதமாக வைக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைக்க முடியலனா கூட பிஸ்கெட் மிக்சர் போன்ற உணவுப் பொருட்களை காகத்திற்கு சாதம் வைத்தா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளங்கிடுங்க. தினமும் காகத்திற்கு சாதம் வைத்து வருவது முன்னோர்களின் ஆசையோடு உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பெற்றுத்தரும். காகம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை எடுத்துக்காம வைத்த உணவை பார்த்து கொண்டே இருந்தால் நிச்சயம் குலதெய்வத்தினுடைய கோபமாக இருக்கலாம். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து 11 நாட்கள் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுத்துக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காகத்திற்கு சாதம் வைப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மேலும் காகம் காட்டக்கூடிய
எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.